Cineulagam Leo Celebration. Title sponsor நம்ம Family Builder and Developer Private Limited. உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Powered by Dazzler Etana. Way to Stardom. VGP Marine Kingdom. India's first underwater tunnel aquarium. And MCR Wonder White Collections. Associate sponsor OBS Vannamahal Jeweler. ஓராயிரம் பெண்ணழகும் ஒரு பெயரை சொல்லும். அடையார் ஆனந்த பவன். Celebrate the festive season with A to B sweets and snacks. அரோமா கீ. ஆனந்த அனுபவம் அரோமா நெய். சில கிரிட்டிசிசம் வந்து என்னென்னா லோகேஷ் அவர்களோட படங்களில் ஒரு கேரக்டர் சூப்பராக வந்து ஆர்க் அச்சீவ் பண்ணோம், இதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்றது. அர்ஜுன் சார் அதுக்கப்புறம் ஆந்தனி இவங்க ரெண்டு பேரோட அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் வருது, எலவேட் ஆகும்போது அது டக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுதுன்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. உங்களோட பதில்? ஆப்வியஸாக அந்த கிரிட்டிசிசம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு கிரிட்டிசிசம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் வில்லன்ஸ் வந்து இதில் நான் சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லான முயற்சின்னு திரும்ப திரும்ப ஒவ்வொரு பக்கம் சொல்லிட்டு வரும்போது இது வந்து இந்த கேரக்டர் பார்த்திபனுடைய ஒரு கம்ப்ளீட் கேரக்டர் ஸ்டடி தான் அது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 2.25 மணி நேரமும் அவர் மட்டும்தான் இருப்பார். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறது அவர் மட்டும்தான். இதில் அந்த மனுஷன் பொய் சொல்கிறாரா இல்லையா, அவரோட லைஃப் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் டாமினண்ட்டாக அதுதான் சப்ஜெக்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் எனக்கு கிடச்சிருக்க சின்ன சின்ன கேப்பில் எவ்வளோ தூரம் வில்லன்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அது இருக்கும். அண்ட் ரெண்டாவது நான் அதை எப்படி ஸ்பிட் பண்ணிட்டேன்னா, ஸ்டார்டிங்லேருந்து அதாவது மிஷ்கின் சார் சாண்டி மாஸ்டர் வரதுலேருந்து அடுத்தடுத்துன்னு அந்த குரூப் ஆஃப் வில்லன்ஸ் மட்டும் அதிகமாகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இவரோட கேரக்டர் ஸ்டடி காட்டிகிட்டு இருக்கிற டைமில் எனக்கு பேக் ஸ்டோரிக்குள்ளே போய் அவங்களோட வில்லன்ஸும் காட்ட முடியல. இதுதான் என்னோட மேக்ஸிமம் இங்கெங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் இது பண்ண முடியும்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் அர்ஜுன் சார் சஞ்சய் தத் சார் எல்லாத்தையுமே என்னென்னா பேக் ஸ்டோரி போகிறக்கு எனக்கு டைம் இல்லைன்னு. அதாவது அவங்க பார்த்தாலே மன்னன்சிங்காக இருக்கணும், அவங்க பார்த்தாலே நம்பிடணும் இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்கடான்னு சொல்கிறது, அந்த இதைத்தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த டைம் ஸ்பேஸில். நம்ம ஒரு படத்தை பொது மேடையில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது யாராருக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அதுதான். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது 80% மேலே அத்தனை பேருமே கொண்டாடுறாங்க. கடைசியில் ரத்னா சொன்ன மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் கேங்ஸ்டர் போகிற மாதிரி அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அண்ட் ரிவ்யூவர்ஸில் ஐ குட் சி லைக் அந்த செகண்ட் ஹாஃபில் லேக் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே எடுத்துக்க தானே வேணும். அந்த அத்தனையுமே நான் எடுத்துக்க தான் போகிறேன். மூவிங் ஃபார்வர்ட் அதில் என்ன மாற்ற முடியும், என்ன பண்ண முடியும், இன்னும் பெட்டர் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். அண்ட் இன் கிவன் டைம் ஐ திங்க் ஐ அச்சீவ்ட். ஏன்னா அர்ஜுன் சார்லாம் ஃபோன் பண்ணி அவர் சொன்னது இது ஜென்டில்மேனுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் எல்லா வேர்ல்டு வைடும் குளோபலாக எனக்கு ஃபோன் வந்து இந்த படத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது எனக்கு நான் அவர் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிற ஒரு பாயிண்ட். ஓகே பட் உங்களோட இந்த மேஜர் வந்து பார்த்திபன் தான், அவருடைய அந்த கேரக்டர் ஸ்டடியாக தான் இருக்கணும். எக்ஸாக்டாக தானே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து என் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு அந்த சாங் யூஸ் பண்ணியிருக்கிறது கூட ஆகட்டும், ஐம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மேன்ங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வரும். அதுக்கப்புறமா திருப்பி கடைசியாக ஒரு அந்த சிகரெட் தூக்கி போட்டதுக்கப்புறம் வரதில் வரும். ஸோ அந்த ஆர்க்கை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு இவர் மட்டும்தான். மற்றவங்க அத்தனை பேருமே ரிவால்வ் வரும் திஸ் கேரக்டர் வந்து போயிட்டுருப்பாங்களே தவிர அவங்களுக்கான தனி ஸ்டோரிஸ் போகக்கூடாதுங்கிறது தான் ஐடியாவே. த்ரிஷா அவங்க பேர் வந்து சத்யா. கைதியில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து சத்யா அஜாஸ் அஹமத் பேக் எண்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அஜாஸ் அவங்க பேர் சொல்லுவாங்க, சத்யா அப்படின்ற அந்த பேர் வரும். சம்மந்தம் இருக்கா? மியர் கோஇன்சிடென்ஸ், ஒன்று வேறு எதுவுமே இல்லை. அது ஆம்பளை இது லேடி. திருமலையோட ரீக்ரியேஷன் இல்லை, அந்த மொத்த போர்ஷனே அந்த 18 minutes to 20 minutes வர போர்ஷனே ஃபார் ஃபேன்ஸுங்கிறது முடிவு பண்ணி தான் பண்ணோம். ஏன்னா அந்த கதையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான டைம் வேணும். அண்ட் நாரடி தான் சாங் சொல்லணும். அண்ட் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை காட்டணும், எதனால தப்பிச்சு வந்திருந்தா இப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ அதில் நரபிலிங்கிற ஒரு மேட்ரு வரணும். இதில் அவரோட இன்ட்ரோவும் இருக்குது, இன்ட்ரோ ஃபைட்டும் இருக்குது. இதுக்கடையில் இவங்களோட கேரக்டர் இன்ட்ரோலாம் இருக்குது. ஐ மீன் அர்ஜுன் சார் என்னவா இருந்தார் சின்ன வயசில், இவர் என்னவா இருந்தார், இது எல்லாமே எனக்கு சொல்கிறதுக்கு 18-20 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஒரு விஜயனாவோட ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் மூட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணது தான். அண்ட் அதில் மொத்த படத்துலையுமே அவர் கேரக்டர் பார்த்திபனாவே தான் 80% இருக்கார்ல, அந்த கிடச்சிருக்க அந்த 20% அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துகிட்டு அண்ட் ஜஸ்ட் ஃபார் விஜயனாவோட ஃபேன்ஸ் டு செலிப்ரேட்டுங்கிறதுக்காக தான் அந்த இன்ட்ரோ ஆகட்டும், அந்த இன்ட்ரோ ஃபைட் மட்டுமே கொஞ்சம் சினிமாவாக இருக்கும். அண்ட் அதில் அவர் அந்த சிகரெட் எடுக்கிற விதம் அதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே ஒன்று வந்து ஏன் மடோனா செபஸ்டியன், அது ஒன்று. இன்னொன்று ப்ராபப்ளி அந்த இடத்துல வந்து ஒரு மேல் கேரக்டர் வந்து ஃபிட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்துருந்துச்சு. வை மடோனா செபஸ்டியன்னா எனக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும் முன்னாடி. அண்ட் ரெண்டாவது விஜயனாவோட ஹைட் டான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்த்ததில் எனக்கு ஓரளவுக்கு கேஸ்டிங்காக ஓகே இவங்க ஃபிட் ஆகிறாங்கன்னு சொல்லி இருந்தது. அண்ட் அகெயின் ட்வின் பிரதர்னு போகும்போது
நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு. அந்த ட்வின் பிரதர்னு போச்சுன்னா இன்னும் கன்ஃபியூஷனுக்கு அதிகமான மாதிரி சான்ஸ் இருக்கும். யார் உயிரோடு இருந்தால் இப்போ இது பார்த்திபனா லியோ அந்த கொஸ்டின் எல்லாமே. ஸோ அதனால அது இட் ஹாஸ் டு பி ஒன்லி பார்த்திபன் வெர்சஸ் லியோ, இல்லைன்னா ஸ்லாஷ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி அதனால தான் அந்த இடத்துல ஃபின் சிஸ்டராக மாற்றுது. ஓகே, லியோ அவர்களே ஒரு பதில் சொல்லியிருப்பார் அதில். ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கியா? எக்ஸாக்டாக அதை வச்சதுக்கான காரணம் அது. ஓகே ஓகே. படத்தில் வர 3 கேரக்டர், 3ன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 5 படம் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் அந்த 3 கேரக்டர் வந்து யூனிவர்ஸ்குள்ளே வரனால கேட்குறேன். அந்த கேரக்டர்ஸோட மோட்டோனா என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. டில்லி ஆப்வியஸாக பொண்ணு தான் வளர்க்கணும், ஒழுங்காக வளர்க்கணும், அதுதான். ஓகே. விக்ரம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. ஓகே. லியோன்ற ஒரு ஆள் இல்லை, பார்த்திபன் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கான்னு. ஓகே ஓகே. அக்ராஸ் த வேர்ல்டு வந்து லியோ வந்து 3 வருஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட உண்மை தான். ஆந்தனி தாஸை கொன்னுட்டு அவர் காதுகிட்ட வந்து நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்து காப்பி வந்து ஃபாரினுக்கு அனுப்பணும் அப்படின்றனால அந்த 3 வருஷனா வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? ஒரே அந்த ஒரு வெர்ஷன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். மீதி வந்து சென்சார்டு வெர்ஷன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னென்னா அந்த எஃப்எம்எஸ்க்கும் ஐமேக்ஸ்க்கும் நாங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு முன்னாடி புஷ் பண்ண வேண்டி இருந்ததில் அந்த ஷார்ட் டைமுக்கான டியூரேஷனில் அது நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணது. கடைசியாக வாய்ஸ் வர வந்ததுக்கப்புறம் இது இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அது வேணான்னு ஷாப் பண்ண விஷயத்தை திருப்பி ஆட் பண்ணுது. ஸோ எஃப்எம்எஸ்க்கு கண்டென்ட் போயிடுச்சுனால அதை அப்படியே விட்டு டொமஸ்டிக்கு மட்டும் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறோம். ஏன்னா கண்டென்ட் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. எத்தனை பிரிண்ட் போச்சுன்னே தெரியாது. அது டிஸ்ட்ரிபியூஷன் போயிடுச்சுன்னா சின்னதாக போயிடும். யூஎஸ்ஏ எடுத்துக்கிறோன்னா அதில் சிட்டிஸ்க்கெல்லாம் உள்ளே போயிடும். அந்த நார்த் கலிஃபோர்னியாக்குள்ளெல்லாம் வில்லேஜ் மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் போகும்போது அதெல்லாம் பை ரோடு போகும் கண்டென்ட். அதை நீங்கள் லாஜிஸ்டிக்கலாக அதை போய் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பிடிச்சி கொடுக்கவே முடியாது. ஒன்ஸ் கிராஸ்னா கிராஸ். அப்போ அங்கேயே டிஃப்ரென்ஸ் வேணாம், இந்த பக்கமும் எஃப்எம்எஸ்க்கு போன எல்லா வருஷனும் ஒன்றா இருக்கட்டும், அண்ட் இதுக்கு வந்த எல்லா வருஷனும் ஒன்றா இருக்கட்டும். எனிவே ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரே வருஷம் தான் வரப்போகுது. அந்த சின்ன ஷார்ட் வில் பி ஆடட் இன் தட். விக்ரமோட இந்த டிஏஜிங் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது என்ன ஆச்சு, என்ன ப்ராசஸில்? இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் ப்ராசஸில் இருக்குது. அது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் அது போகிற போக்கில் போட்டோம், எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு நாள் ரிலீஸ் பண்ணிடலாம். பட் அதோட ப்ராசஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கும். அவன் படம் ரிலீஸ்க்கான ரெக்ரெஸான வேலைகள் போகல. அது ஒரு டீம் எடுத்து பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அவங்க இந்த படத்தில் வந்த அவுல் ஈகிள்லாம் அவங்க தான் பண்ணாங்க, சிவான்னு சொல்லிட்டு ரியல் ஆர்ட் ஒர்க்ஸ். அவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ளி ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு மினிட் லெஸ் தேன் 2 minutes அந்த மாதிரி வீடியோ தான் வரும். அதுக்கு இவ்வளோ ஆண்டுகள் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குல்ல? அதுதான் இப்போது ஐரிஷ்மன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 160 மில்லியன் செலவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மொத்த படத்துக்கு. 3 வருஷம் இன் மேக்கிங், அதுக்கு முன்னாடி 6 வருஷம் இன் டிஏஜிங் ப்ராசஸ். அது நம்ம எடுத்தோன்னு ஒரு 6 மாதத்தில் பண்ணிட முடிஞ்சதுன்னா அப்போது அவங்க போட்ட உழைப்புக்கு பின்னாடி எவ்வளோ இருந்திருக்கு. கமல் சார் சொன்னோன்னே என்ன சொன்னார்? சார் நீங்கள் வரீங்க லாஸ்ட்டாக உங்களோட தான் படம் முடியுது அப்படின்னோன்னு என்ன சொன்னார்? வரேன்னு எதுவுமே சொல்லலையா? அவர் எனக்காக பண்ணுவார். என்ன பண்ண போகிறேன் வந்து என்னன்னு கேட்டார். நான் ஐடியாவாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஏன் பண்ணலாம். ஏன்னா அவர் இஸ் அ வெரி சாலிட் பார்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸில். அண்ட் இதில் நான் அவர் வாங்கன்னு கூப்பிட்றதும் அவர் வர்றதும் தாண்டி அவர் இதில் அடுத்தடுத்து என்னன்னு இருக்குல்ல. ஸோ அதனால அவருக்குமே இது அவர் அந்த சக்ஸஸ் ஸ்டேஜில் விக்ரமில் சொன்ன மாதிரி அடுத்து பண்ணுற லியோவும் என் படம் தான், எதா இருந்தாலும் எங்கிட்ட வான்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார்ல. ஸோ அதுக்காண்டி போன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஏன்னா ஃபோன் கால் வந்து லாஸ்ட்டாக பார்த்திபன் அவருக்கு வந்தோன்னே அவர் வந்து நீங்களா அப்படின்ற ஒரு மீம் பார்த்துருப்பீங்க. நீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபோன் எடுக்கிறாரு. ஸோ வந்து ஆல்ரெடி இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு? இல்லை, அந்த தேரிக்குள்ளே நம்ம கொஞ்சம் லேட்டராக போகலாம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் கூட ஒழிஞ்சிருக்கலாம்ல. ஏன்னா இவர் திரும்பி சொல்லும்போது அவர் 2 வே ஆஃப் டேக்கிங் இட் இருக்குல்ல. ஒன்று யார் என்று தெரிகிறதாங்கும்போது அவர் கண்ணு மூடுறாரு, அவர் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். 2வது இப்போ தான் இதுக்கு மேலே உலகத்தில் லியோன்னு தெரிஞ்சவங்க யாருமே உயிரோடு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணோம், பட் ஸ்டில் சம்மன் ஸ்டேர் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்குல்ல. ஸோ 2ல் எதுங்கிறது மேபி லேட்டர் பார்ட் வரும்போது. டெக்னிக்கலி நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனோட கெமிஸ்ட்ரி உருவாகுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட கடைசி 3 படங்கள்னு எடுத்துக்கிட்டால் 3மே வந்து இப்போ அனிருத் அண்ட் சதீஷ், அதுக்கப்புறம் இவங்கெல்லாமே ஓகே. டிஓபி மட்டும் மாறிக்கிட்டே வராங்க. கிரிஷ் சார், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சத்யன் ஒர்க் பண்ணார், இந்த படத்தில் மனோஜ் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க கூட கெமிஸ்ட்ரி உண்டாகிறதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும்ல. அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு அது இல்லை, குட் திங் அபவுட் எனி குட் டெக்னீஷியனே அதுதான். ஏன்னா அதுவும் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இந்த 3 ஒரே யூனிவர்ஸ்குள்ளே வருது. 3 வேறு கேமரா பண்ணிட்டார். கைதிக்கு சத்யன் சூரியன், கிரீஷ்க்கு விக்ரம், இந்த இதுக்கு மனோஜ் சார். ஸோ லைட்டிங் பேட்டர்ன்லேயும்
மூட்லேயும் ட்ரீட்மெண்ட்லையும் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாதுங்கிறனால நம்ம எப்படி நம்ம விஷனை கன்வே பண்ணுறோங்கிறது தான் அந்த மூடுக்குள்ள அவங்க அடாப்ட் பண்ணிட்டு வரக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியல, என் மனோஜ் சார் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை விட இதுதான் அவருக்கு பயங்கர வித்தியாசமான சேலஞ்சிங்கான படமாக இருந்திருக்கும். சேலஞ்சிங்காக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பட் வித்தியாசமாக இருக்கிற காரணம் என்னென்னா அந்த யூனிவர்ஸ் அவர் அடாப்ட் பண்ணல. அதே லைட்டிங்கை உள்ளே கொண்டு வரணும்னா அந்த கான்ட்ராக்ட் டீப்பாக வச்சு பண்ணுறதுல ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறங்கிறத தாண்டி என்னோட விஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் எவ்வளோ இன்புட் கொண்டு வராருங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான், அது ரொம்ப மியூச்சுவல் தான். அதில் நம்ம ஒத்து வந்தால் தான் நம்ம அடுத்த ஷார்ட்டே போக முடியும். அதில் நம்ம அங்கே மாறுறோன்னா இப்போது டோனாலஜியே மாறி நான் வந்து வாமுக்கு பதிலாக வேறு ஏதாவது பயங்கர ப்ளூ லைட்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் பண்ணிகிட்ருக்கேன்னா அது இந்த யூனிவர்ஸ்குள்ளே வருதுன்னு என்னால் சொல்லக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான். பட் அது புரிதல் தான், அது ஈஸியாக டெக்னீஷியன்ஸ் ஆப்வியஸாக புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதுவும் மனோஜ் சார்லாம் வந்து டெக்னிக்கலி அவரே ஒரு காலேஜ் வச்சு நடத்துகிற அளவுக்கு ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டுருப்பார். ஆக்சுவலாக அவர் கீழே ஒரு 35-40 பேர் அவரோட ஆஃபீஸில் எப்பவுமே வேலை செஞ்சுட்ருப்பாங்க. வெறும் விசுவலைசேஷன் இந்த ப்ரீவிஸ் இதுக்கு மட்டுமே உட்காந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அண்ட் அவரும் ஒரு படம் முடிஞ்சுன்னா எனக்கு தெரிஞ்ச அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்குன்னா சைனாவோ வியட்நாமோ போயிட்டு மொத்த அங்கே இருக்கிற ரிக்ஸு என்னென்னலாம் இருக்கோ கேமரா சம்மந்தமாக இருக்கோ அது அத்தனையுமே அவரே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருவார். அவரு ஹி ஓன்ஸ் அ கோடவுன், லைக் அவரோட எல்லாமே இருக்கிறதுல அவரோட வச்சிருக்கிற ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டாலே ஒரு பயங்கரமான டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஃபிலிம் எடுத்துடலாம். அந்தளவுக்கு அவர் டெக்னிக். ஸோ அப்போ அவ்வளோ தெரிஞ்சவருக்கு அடாப்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி இல்லை. லைக் வாஸ் கிரீஷும் அங்கே வந்து அவர் மாதிரி இந்த ஷோல்டர்லேயே கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆள். அதனால் எனக்கு கிரீஷோட வேலை வாங்குறதும் பயங்கர ஜல்லிக்கட்டுலேருந்து அதுலேருந்து எனக்கு விக்ரம்க்கு அந்த மூடு தான் தேவைப்பட்டது. எல்லாமே இந்த ஹேண்ட் காம்பேட்டில் இருக்க ஃபைட்லாம் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணது. அண்ட் ஆப்வியஸ் சத்தியன் சொல்லி எனக்கு 2 படம் இருக்குல்ல, மாஸ்டரும் அவர் கூட வேலை செஞ்சோம், கைதியும் கூட. ஸோ அவர் கூட ஒரு சிங்க் இருக்குது. ஸோ அது ஈஸி, எல்லாருமே அடாப்ட் ஆகிப்பாங்க அதுக்கு. அந்த ஈகிள் வந்து அவர் ஒரு மூவ் பண்ணுவார், அதே மாதிரி தான் அந்த ஈகிளும் பண்ணோம். அது கிட்டத்தட்ட நமக்கே தெரிஞ்சுது, ஓகே ஈகிள் பார்க்குற அந்த ஒரு ஐ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறாரு அப்படின்னு. அந்த ஈகிளும் அவர் காப்பாற்றின ஒரு விலங்குன்னு வச்சுக்கலாம். முன்னாடி இருந்து அவங்க வீட்டில் வளர்ந்த ஒரு விலங்கு மாதிரி தான் இருக்கும். அது அர்ஜுன் சார் திருப்பி வரும்போது சர்டிஃபிகேட்ஸும் மனுஷங்கள்லாம் போய் சொல்லலாம், விலங்கு போய் சொல்லாது, அது இவ்வளோ தூரத்தில் ஒருத்தனை நோட் பண்ணி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை சார் இவ்வளோ க்ளோஸாக நான் பார்த்துல பேக்கில் எடுத்துக்கன்னு சொல்லி சொல்லுவார்ல. அதுக்கு யாருமே இல்லாதப்போ தன்னை இப்போது அவர் வந்து ஏன் படம் ஃபுல்லாக அப்படி இருக்காருன்னா யாராவது விட்னஸ் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க சுற்றி. அவர் கொன்ன இடத்துல இப்போ வந்து அவர் அழுகாமல் எந்திரிச்சு அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கலாம், இந்த லியோ வெளில வந்துட்டான்னு சொல்லி பண்ணுறதுக்கான விஷயத்தை காமிச்சிருக்கலாம். ஆனாலும் அங்கே விட்னஸ் இருக்குது, அந்த பொண்ணு படுத்திருக்கா, அவங்க பொண்ணு இருக்குது, அடுத்து எல்லோரும் வந்துடுறாங்க. அதே மாதிரி அவர் அன்லீஷ் ஆகிற எல்லா மூமெண்ட்லேயும் சுற்றி ஆளுங்க இருக்காங்க. பட் இங்கே கிளைமேக்ஸில் மட்டும் அவர் எல்லாரையும் முடிச்சுட்டாருங்கும்போது யாருமே இல்லைங்கும்போது அந்த திருப்பியும் போய் அவர் பார்த்திபனா தான் அவர் லைஃப்பில் இருக்க போகிறார். பட் அதுக்கு முன்னாடி அவர் இந்த கிடைச்ச கொஞ்சம் டைம் இருக்குல்ல, ஸோ பீயிங் ஹிம்செல்ஃப்னு ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக 22-23 வருஷமாக தம் கூட அடிக்கல, ஒரு செயின் ஸ்மோக்கரெல்லாம் காமிச்சிருப்போம். ஸோ 1 லாஸ்ட் சிகரெட்டுங்க மாதிரிலாம் எடுத்து அவர் பொறுமையாக பார்த்து வச்சுட்டு அப்போ அந்த கழுகு வந்து உட்காரும்போது ரொம்ப கேஷுவலாக அவர்கிட்ட பேசின டாக்கில் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா கேட்குறல. கழுகு வந்து ஒரு 32 இயர்ஸ் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு விலங்கு இருந்தது. ஸோ அதனால தான் அந்த அனாலிசிஸ் படி வாட் இஃப் 22 வருஷம் கழிச்சு அதுக்கு இன்னும் ஞாபகம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தது. அண்ட் அதுக்காக யூஸ் பண்ணது தான். அண்ட் இப்போ எல்லாருமே வந்து நாய் கூட பெட்டாக இருக்க மாட்டாங்க. நோட் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க நாய் இருந்தால் நம்ம சிலவங்க பார்த்தா அது எவ்வளோ பெரிய நாயாக இருந்தாலும் பயப்பே பட மாட்டாங்க, நேராக போய் நாய் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் போய் பழகிடுவாங்க. ஏன்னா 10 வருஷம் பழகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேனாங்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னா அது அனிமல்ஸ் கூட பழகிற பிஹேவியர் வந்து நமக்கு பிளட்லேயே இருக்கணும், பயம் இல்லாமல் போய் அது கூட இருக்கணும். ஸோ அதுதான் அதுக்கு அவருக்கு வச்சுருந்தது. ஸோ அனிமல் அவரால் இது ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அந்த கழுகோட தலை மோஸ்ட்லி எப்படி திருப்பும் இந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அதை அவர் அந்த மாதிரி பண்ணுற மாதிரியாக வச்சுருக்கோம். பொதுவாக வந்து சோஷியல் அவேர்னஸோட டேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றத நிறைய இடங்களில் சூப்பராக காட்டுவாங்க. எனக்கு உரியடி பார்த்த உடனே மாநகரமும் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. உங்களுடைய பர்டிகுலர் அந்த ஆசிட் அட்டாக் சீன் பிடிக்கல, ஆசிட் அடிச்சிருவல்ல பொண்ணுங்க ஈஸியாக போச்சு. அதில் வந்து இவ்வளோ தெரியுமா, இதே மாதிரி தான் வேணான்னு சொன்னால் பேப்பரில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஆசிட் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் சந்தீப்புக்கும் எந்தவித தொடர்புமே இருக்காது. கட் பண்ணால் அடுத்த ஷாட்டே பஸ்ஸில் ஏறி யார் ஆசிட் அடித்தாலோ அவனுக்கே அந்த ஆசிட் அட்டாக் நடக்கும். இந்த கான்செப்ட் எப்படிங்க ரைட்டிங்கில் வந்துச்சு? இல்லை அவன் கேட்குறதா இல்லை, அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு லீடு கொடுத்துட்டோம், உனக்கே டிப்பர் வச்சு அல்ற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, நீ போய் அடுத்தவன் பிரச்சனைக்குள்ளே போகாதான்னு. ஸோ அப்போ பேசிக்லி அவனோட பாயிண்ட்டே என்னென்னா சுற்றி முற்றி எல்லாருக்கிட்டையும் எதாவது பிரச்சனைனா போகிறது. அண்ட் ஆப்வியஸாக சத்யா தான் வே ஆஃப் வாட்சிங் ஃபிலிம்ஸே மாறினதே கமல் சாரோட சத்யா பார்த்து தான்.
அந்த ஆங்க்ரி யங்மேன் ஒன்று இருக்குல்ல, அதுவும் அந்த அன்எம்ப்ளாய்டு ஆங்க்ரி யங்மேன் ஒன்று இருக்கிற அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆனப்போ, ஏன்னா அதனால தான் சத்யா லுக்லேயே சந்தீப் வச்சுருந்துருப்பேன், அந்த மொட்டை அடிச்ச கட்டிங், அந்த மீஸ்தாடி எல்லாமே. அப்போது இதில் மேலே ஏறி அவன் ஆளுக்காக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவான், அந்த ஏன்னா பொண்ணுங்கன்னு அவ்வளோ ஈஸியாக போச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான். அது கிவ் இட் பேக் தான். அது நியாயம் ரெண்டாவது அநியாயம் அதெல்லாம் தாண்டியில் அவனுக்கு நீ பண்ணது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் நினச்சி வந்து அதை பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சு வந்து காட்டுறேன்னா அப்போ உனக்கு நான் அவனுக்கு திருப்பி கொடுத்தாகணும்ல அப்படிங்கிறது தான் அது பண்ணதுக்கானது தான். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் அந்த உரியடி படத்தை வந்து, ஏன்னா என்னோட புரிதலுக்கு அது புரிஞ்சுது. ஏன் நான் இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய இடங்களில் இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர், பொலிட்டிக்கல் படங்கள் வந்து நீங்கள் பண்ணது இல்லை, நீங்கள் ஏன் ஒரு முழு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணக்கூடாது, ஏன் வந்து நீங்கள் ரொமான்ஸ் ஃபிலிம் பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேட்டும்போது நான் என்ன கிளியராக சொன்னேன்னா, இல்லை எனக்கு வருமா வராதான்னு தெரியாது, வராமல் இருக்கிறத நான் போய் ட்ரை பண்ணேன். எனக்கு வரும் வராங்கெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வேணும். நான் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ஒன்று எழுதுனேன், அதை நான் அர்ஜுன் தாஸுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லி நரேட் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் தாஸ் வந்து அந்த கதையை மட்டும் நீங்கள் வேறு யாராவது கொடுத்தீங்கன்னா நான் கூட பேசுகிற நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவனுக்கு அந்த கதை அவ்வளோ பிடிக்கும். அந்த ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம் தான். 2 பேர்த்திட்டு தான் சொன்னேன், அர்ஜுன்கிட்டையும் ஃபிலோகிட்டையும். அதுதான் நான் எழுதின ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம். 2 பேர் லவ் பண்ணுற பொண்ணு பையன். அதில் ஃபிலோவும் என்ன சொன்னான்னா கேட்டு முடிச்சுட்டு, இதுதான் நீ எழுதின மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம்னா. ஸோ அப்போ என்னென்னா அந்த ஜானர் ஜஸ்டிஃபிகேஷனாக நம்மளால் ஒன்று பண்ண வர மாட்டேங்குது, நம்ம பண்ணாலே நமக்கு இதுதான் வருதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அது வயலண்ட்னு அவர் சொன்னது இந்த பாசிட்டிவ் வேவா? இல்லை வயலண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். பயங்கர வயலண்ட்டாக தான் இருக்குது. இது ரொமான்ஸ் ஃபிலிம்ங்கிறத தாண்டி வயலண்ட் ஃபிலிமாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆக்ஷன் கூட சொல்ல வயலண்ட் ஃபிலிமாக இருக்குண்ணா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி ஏன் பொலிட்டிக்கல் ஃபிலிம் வேணாம்னா, இப்போது பொலிட்டிக்கலி ஈடுபடுறவங்க அத்தனை பேரும் இல்லை, எவ்வளோ பேரை பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலையும் எத்தனை பேர் போய் பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தூரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுகிறாங்க, எவ்வளோ தூரம் அதுக்கான இது நடக்குதுன்னு. அப்போது லைஃபையே அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த பொலிட்டிக்கலி அவங்க பண்ணுறது. இப்போ நமக்கு ஒரு ஓட்டு போடுற அளவுக்கு தான் எனக்கு இப்போதைக்கு அரசியல் தெரியும்னு வச்சுங்களேன், சுற்றி நடக்கிறத. அதுக்குன்னு கண்டிப்பாக கவனம் இல்லையா அப்படின்னா நடக்கிறது என்னன்னு நோட் பண்ணிப்பேன். பட் முழு நேரமும் இந்த வேலையில் டெடிக்கேட்டடாக இருக்கிறதால எனக்கு ஒரு 12 மாதத்துக்குள்ளே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது கிடைக்கிற டைமில் மட்டும்தான் நம்மளால் என்ன நடக்குதுங்கிறத நோட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்காக லைஃபே அர்ப்பணிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது கரெக்டாக சொல்கிறதுக்கு இருக்காங்க. இப்போது அரசியல் படங்களே கரெக்டாக அதுக்கான தாக்கத்தை சொல்கிறவங்க இருக்காங்க. ராஜமுருகன், ஜோக்கர் கொடுத்தா நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க படங்களுக்கு கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு பொத்தாம்பதுவான ஒரு அறிவு வச்சுட்டு போய் நான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அது வந்து எவ்வளோ தப்பாக போயிடும்னா, நான் அந்த நிறைய பேட்டிகள் அதை சொல்லியிருக்கேன். இந்த ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்ங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறேன். நமக்கு அது மேலே இருக்கிற முழு நம்பிக்கை இல்லாமல், நமக்கு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல், நமக்கு என்ன நடக்குதுங்கிறது ஃபுல் புரிதல் இல்லாமல் நம்ம போய் அது பண்ணோன்னா தப்பாக தான் இருக்கும். அதுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒதுங்கிறது எத்தனையோ வகையில் உத்தமம். அதனால் என்றைக்கு எனக்கு அப்படி ஒரு ஓகே ஐம் ரெடி டு டூ அ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம். பட் அது வரையும் நம்ம அதுலேருந்து ஒதுங்கியே இருப்போம். சில பாயிண்ட் வந்து உங்களுக்கு அரைவ் ஆகும், அதுதான் ஒரு பெரிய ஸ்டோரியாக கன்வெர்ட் ஆகும். எந்த ஒரு கதைக்கு எடுத்தாலும் இந்த சின்ன பாயிண்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வரியில் சொல்லுவாங்களே இந்த கதையோட லைன். அந்த மாதிரி நான் எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ சில பொலிட்டிக்கல் விஷயங்கள் பார்க்கும்போது இதை ஏன் ஒரு படமாக பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும்ல, ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு நிறைய தோணிகிட்டே வரும். இந்த ஜானர் தான் தோணணும்னு இல்லை, ஆனால் நிறைய தோணும்போது அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் நீங்கள் வேறு யார்ட்டையா கொடுத்துருவீங்களா, யார்ட்டையா சொல்லுவீங்களா? இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று இருந்து என்னது நான் பண்ணுன்றது என்னோட இந்த 2003 to 2007 காலேஜில் இருந்த டைமில் இப்போ இந்த காலேஜ் எலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போது நான் படித்த காலேஜில் அந்த மாதிரி எலெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன், அதோடையே ரத்தாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது காலேஜில். நிறைய எலெக்ஷன் சம்மந்தமான ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தது. அது எனக்கு பண்ணணுன்னு பயங்கர ஆசையாக இருந்தது. ஏன்னா அது எழுதுன என்னோடய கதைங்கிறத தாண்டி அது நான் இருந்த கதை மொத்தமும் என்ன நடந்ததுன்னு இன்ஷா கூடவே இருந்த கதை. பட் அது நான் ரொம்ப நாளாக அதை வச்சுட்டே இருந்து இப்போ எடுக்க முடியாமே போயிட்டு இருந்தாலும் இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போது என்னோடய அசோசியேட் சத்யான்னு சொல்லிட்டு அவன் அதான் டெபியூ பண்ணுறான். அப்போ நான் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் ஒன்று ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒன்று எழுதி வச்சுருந்தேன், அது நம்ம எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி. அந்த ஃபிலிம் வந்து இப்போது ரத்னா டைரக்ட் பண்ணுறான். அது நான் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் வருது. அது மாதிரி அது ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்ததுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். அது நம்மளே இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு வந்துச்சுன்னா அதை ஏன் இன்னும் பழசாக்கணும், யாரோ ஒருத்தர் அந்த ஐடியாவாது ஒர்க் ஆகுன்னு சொல்லி இப்போ அது அவங்க பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ஜேர்னலிசம் எப்படி இருக்குது? ஏன்னா 10 years ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 15 years ஆயிடுச்சு, நிறைய அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜேர்னலிசம்ன்றது ரொம்ப மாறிட்டே வருது. நிறைய இடங்களில் பாசிட்டிவாக இருக்குது, நிறைய இடங்களில் நெகட்டிவாகவும் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதோட ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இல்லை எனக்கு ஒரு மிக்சடாக தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இப்போ லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு ஒருத்தன் இந்த இடத்துல உட்காந்துருக்கான் அப்படின்னா அதுக்கு எனக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச ரீச்சுக்கு மிக முக்கியமான பங்கு ஜேர்னலிசம்க்கு, மொத்த ஜேர்னலிஸ்ட்ஸ்க்கும். அண்ட் அதுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி, நான் பெரிய வணக்கத்தையும் வச்சுப்பேன். நான் அது மாநகரம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறும்போது சொன்னது, நீங்கள் தான் இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், நீங்கள் எழுதுங்க. அவங்க அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சது. அன்னைக்கு முதல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு வயசானவர், ஒரு பேர் மறந்துச்சு, பட் அவர் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினார். அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஆட்டோகிராஃப். அவர் வயசானவர். அவர் வந்து உனக்கு என்னப்பா வயசு, 27 இப்படி ஒரு படம் எடுத்தியான்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினார். அந்தளவுக்கு நான் வந்து அவங்க கூட கனெக்ஷன் வச்சு பார்த்துருப்பேன். ஆஸ் யூ சைட், இப்போ சோஷியல் மீடியா நிறையா வளர்ந்து வந்துட்டதால், யூடியூப் நிறையா வந்ததால் ஐ குட் சி ஹேட்ரட் நிறையா இருக்க மாதிரியும் இருக்குது. ஐ மீன் நிறைய பேர் புல் டவுன் பண்ணுறதுக்கும் இருக்க மாதிரியும் இருக்குது. பட் அது வந்து நான் பார்த்து வளர்ந்து வந்த இந்த 10 வருஷத்தில் வளர்ந்து வந்த ஸ்ட்ரைட்டாக நான் பேசக்கூடிய எந்த ஜேர்னலிஸ்ட்டுமே அதில் இல்லை. அவங்க எல்லாருமே இன்ன வரைக்கும் எங்கூட கரெக்டாக தான் இருக்காங்க, டச்சில் தான் இருக்காங்க. எப்போது எதுனாலும் ஒன்று நான் எங்கே போனாலும் அவங்கள பார்த்தாலும் அண்ணன்ட்டு ஓடி போய் பேசிடுவேன். என்னோடய எல்லா மீட்லேயும் அவங்க வந்துடுவாங்க. அதாவது நேரடி தொடர்பில் இருக்கவங்க அத்தனை பேரும். இந்த பக்கம் யூடியூப் சைடில் இவங்க உட்காந்து இல்லை, இவங்க பேசுகிறவங்கள அவங்கள யார் என்னன்னு தெரில. அண்ட் அதில் ஐ குட் சி ஹேட்ரட். அது நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர மிக்ஸ்டாக தான் இருக்குது. மேக்கிங் மூவிஸ் வந்து உங்களோட பர்சனாலிட்டியை மாற்றிருக்கா? நோவே, நான் சொல்கிறது குட் திங்காக இல்லை, குட் திங்காகவும் பேட் திங் ஆகட்டும். நம்ம செய்கிற தொழில் நம்மளை மாற்றுதுன்னா அது டேஞ்சரஸ் இல்லை. நம்மளாவே இருக்க வரைக்கும் தானே நம்மளுக்கு. அதுவும் தொழிலும் வேறு இல்லை. நான் எல்லா தடவையும் திருப்பி சொல்கிறதும் ஃபேமிலி பற்றி பேசாதோ, பர்சனல் பற்றி பேசாதோ, அதுக்கு எல்லாத்தையுமே காரணம் நான் பேங்க்கில் வேலை செய்யும்போது யாருமே என் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படவே இல்லை. ஏன்னா நான் அங்கே எம்ப்ளாயி, என் வீட்டில் என்னவா இருக்காங்களோ அவங்க இருந்துட்டு போகிறாங்க. இப்போது அது நான் சினிமாக்குள்ளே வரும்போது ஏன் அவங்கள இங்கே இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, என்னோடய ப்ரொஃபஷனலிசம் வேறு, என்னோடய பர்சனலிசம் வேறு. ஏன்னா நான் பண்ணுற படங்களுக்கு நான் அதை வைக்கிற பொதுமையில் காசு கொடுக்குறவங்க என்னையும் என் படத்தையும் மட்டுமே பற்றி பேசினாலும் தெரிஞ்சுட்டாலே போதும், பர்சனல் எதுவும் வேணான்னு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இல்லை. நம்மளோட பர்சனாலிட்டியே எனக்கு தெரிஞ்சு மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாறிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளாப் நாளைக்கு மாற்றக்கூடும், ஒரு அப்படி பார்த்தா இன்னொரு மிக பயங்கரமான ஹிட் உங்களை மாற்றக்கூடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரிஜினலாக யார் நம்ம எப்போ இருக்க மாதிரி இருந்துட்டு போயிட்டா. ஓகே, நான் கேட்டது குட் மேனர்ஸ் உள்ளே வந்து பேட் மேனர்ஸ் வெளியே, அந்த மாதிரி. தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போது நம்ம பழகிட்டு வர ஹீரோஸ் அத்தனை பேருமே அவங்க எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வாங்கியிருப்பாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொன்றையும் 10% எடுத்துகிட்டு போனாலே ஒரு படத்துக்கும் ஐல் பி ஏ பெட்டர் மேனில். அண்ட் அந்த குட் மேனரிசம் உள்ளே வருது, பேட் மேனரிசம் வெளில போகிறதுங்கிறது எல்லாமே இயற்கையாகவே நடக்கக்கூடிய விஷயம் தான். நான் இப்போ கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லிட்டு தான் வந்தேன். மீன் அந்த எனி கை ஒரு இந்த பாய் டு மேன் சேஞ்ச் இருக்குல்ல, அண்ட் அன்றைக்கே அது எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு காலத்தில் அந்த 20-22 எதெல்லாம் கெத்துன்னு நினச்சி பண்ணிட்டு இருந்தோமோ அது அப்படியே அடுத்த ஒரு 7 வருஷத்தில் திரும்பி தூரத்தில் நின்று பார்க்கும்போது எவ்வளோ தப்புன்னு அது நமக்கு தெரிஞ்சு ரியலைஸ் ஆகிற டைம் தானே நம்ம அந்த பாயிலேருந்து மேனுக்கான இடத்துக்கு போகிறோம். அது உள்ளே வந்துருக்கும் போதே அதுக்கப்புறமா நமக்கு இந்த மேனரிசம்ங்கிற வேர்டெலாம் இல்லை, அந்த நிதானம் உள்ளே வந்துருச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வீல் நோ வாட் டு டூ இன் லைஃப்னு நினைக்கிறேன். ஓகே, நியூ வே ஆஃப் சினிமா அந்த அப்ரோச்ன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் இப்போ கார்த்திக் சுப்ராஜ், நலன் சார்லாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து அது ஒரு நியூ வேவை க்ரியேட் பண்ணுற ஒரு எலமெண்ட்டாக நிறைய இடங்களில் யூஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இனிமேல் சினிமாக்குள்ளே வரணுன்னா இது வந்து ஒரு நியூ வேவாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது டெக்னாலஜியோட அடாப்ஷன் பொறுத்து தானே. நம்ம முன்னாடி இருந்தப்போ நான் ரொம்ப பிறந்த டைம்னு நினைக்கிறேன். அந்த டைம் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது அப்போது ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து வந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக இங்கே உள்ளே போந்து எல்லாருமே திருப்பிட்டு இருந்ததாக கேள்விப்பட்டேன். அதாவது ஆபாவானந்த் சார் மொத்த குரூப்லேருந்து ஊமை வெளியில் இணைந்த கைகள் வர ஆரம்பித்தப்போ அப்போது அந்த வேவ் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஐ மீன் பாரதி ராஜா சார் அவங்களோட இது பாயிண்ட் இருக்கும்போது அவருக்கு கீழே இருந்த அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பாண்டியராஜன் சார் ஆகட்டும், பாக்கியராஜ் சார், பார்த்திபன் சார் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் வரவங்க அத்தனை பேருமே ஹிட்ஸ். அந்த ஸ்கூல் ஆஃப் டைரக்டர்ஸ் வெளியில் வரவங்க எல்லாருமே ஹிட் அப்படி இருந்தது. அதே மாதிரி தான் அமிர் சார் அவரோட பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்போ ஃபிலிம் ஸ்கூல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லேருந்து வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட எரா வந்ததுலேருந்து அது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி அது மூலிமா டிரெக்டர்ஸ் ஆகுங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த வேவ் இல்லை அப்போ இருந்தப்போ. அப்போ ப்ராப்ளி நாளைக்கு இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் டவுன் த லைன் தேர் மைட் பி சம் அதர் திங், இன்னொரு வேவ் இன்னொரு எரா கொண்டு வரலாமா இருக்கும். ஏன்னா இப்போது ஐஃபோனில் படம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடுச்சு, டெக்னாலஜி அடாப்ஷன் வந்துச்சு. ஸோ அதனால் அடுத்து என்னங்கிறது ஓகே வரும்போது தான் தெரியும். பட் தெர் வில் பி a சேஞ்ச். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நித்தில நானாவே மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு படம் செம சக்ஸஸ்ஸு,
ஆனால் அவங்களுக்கான அந்த செகண்ட் படம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நிதிலன் அவருக்கு டேரக்டருக்கு கிடைக்கிறதுக்கு, 2வது படம் கிடைக்கிறதுக்கே. இது ஏன்னு நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு டிரெக்டர், நிறைய பேருக்கு தெரியுது, உங்களுக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் நடக்குது. பட் உங்கள் கூட ட்ராவலான ஒருத்தருக்கு வரல அப்படின்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதை அனலைஸ் பண்ணிங்களா? அதுக்கு அனலைஸ் பண்ணுறத தாண்டி அவங்க கூடலாம் டெய்லியும் பழகிட்டு இருக்குல்ல, அதனால் என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டாக தெரியும். இப்போ அவருக்காகட்டும், இப்போது இன்டர்நெட்னாலே ரவிக்குமார் அண்ணனுக்காகட்டும், அவங்க எல்லாமே என்னென்னா, இப்போ ரவிக்குமார் வந்து அது இமீடியட்டாக முடித்த உடனே ஐலாண்டுக்குள்ளே போனார். அது இவ்வளோ தூரம் எடுக்குன்னு அவருக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு 5 இயர்ஸ் மாறிடுச்சு, அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸு, சிஜி ஒர்க்கு, அது எல்லாமே. நித்தில்னா அதே மாதிரி என்ன, நித்தில் அஸ்வினி நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு பயங்கர கன்வின்சிங்காக ஒரு 1.5 வருஷம் ஒரு ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே வேலை செஞ்சால் மட்டும்தான் உள்ளே போவாங்க. நான் கிட்டத்தட்ட 2015 மாநகரமோட ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு. நான் திருப்பி 2018 அக்டோபரில் தான் கைதி ஷூட்டே போகிறேன். கிட்டத்தட்ட 4 வருஷம். அந்த 4 வருஷத்தில் தான் இப்போ எழுதின கதைகள் எல்லாமே. அண்ட் அங்கேருந்து என்னோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கே வந்து இவ்வளோ கமர்ஷியல் ஃபார்மேட்டில் அதில் கொஞ்சம் ரியலிசம் கலந்து ஒன்று போகிறது. பட் அவங்களோட சென்சிபிலிட்டிஸ் வேறு. அவங்க வந்து என்ன மாதிரி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது வேறு. இப்போ அஸ்வின் வந்து ஃபஸ்ட் படத்துக்கு அவன் நேஷ்னல் அவார்டு வரையும் வாங்கிட்டான். அப்போ 2வது படம் அவன் கமர்ஷியலாக போகும்போது எனக்கு தெரிஞ்சு மாவீரன் ஒன்று பண்ணியிருந்தார்ல. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்தவன் பண்ணுறது வந்து திருப்பி பேக் டு அவன் இப்போ உட்காந்து ரொம்ப நாள் எழுதி தான் வருவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் அதான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஃபிலிம்ஸ் யூ ஹேவ் டு டூன்னு இருக்குல்ல. ஸ்ரீ கணேஷ் ஆகட்டும், இமீடியட்டாக குருதி ஆட்டம் போச்சு. பட் ஆனால் வேரியஸ் ரீசன்ஸ்னால 3 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ அவன் திருப்பி வேற ஒன்று எழுதிடுவான். இது எல்லாமே வந்து படம் கிடைக்குது கிடைக்கலங்கிறத தாண்டி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறதுல தே ஹேவ் தட் கிளாரிட்டி. நமக்கு எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அது கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்களில் யோசிக்கலாம். இப்போது ரிலீஸ் ஆகலை அதெல்லாம் தள்ளி போகுது, நேச்சுரல் கலாமிட்டினால ரிலீஸ் ஆகலைங்கிறதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ அதனால தான் தள்ளி போதே தவிர எனக்கு தெரிஞ்சு எவ்ரி ஒன் நோஸ் வாட் தே வாண்ட் ஆக்சுவலி. ஓகே, அவங்க மென்டலி ஃபிட் தான் போகும். கம்ப்ளீட்லி ஃபிட். யாருமே வந்து படம் பண்ணலைங்கிற வருத்தத்துலையோ அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்ரி ஒன் ஃபிட். இப்போ மகாராஜா வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன் 7 வருஷங்கிறது தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படி வந்து அவ்வளோ பயங்கரமாக. யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் பிளாக் வந்தால் என்ன பண்ணுவீங்க? மேபி அது ஒரு ரீசனாக வச்சுக்கலாமா? நீங்கள் ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து அந்த மாதிரி பிளாக் வந்து அவங்களும் அது சேவ் பண்ணுவாங்கள்ல? அப்படி ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் வரும்போது மட்டும்தான் ஐ டேக் பீப்புள் அவுட், போய் இங்கே எழுதிட்டு வரலாம், இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. எல்சியூ அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போடும்போது எல்லார் மைண்டுக்கும் வரதே வந்து கைதி மட்டும்தான். கைதியில் வந்து ஒரு ஷாட்டில் வந்து அவர் கீழே இறங்குவார், டில்லி வந்து கீழே இறங்குவார். ஒரு சைன் போர்டு இருக்கும், அதில் வந்து யானை இருக்கும். அவர் யாருன்னே தெரியாமல் இங்கே ஒரு கும்பலே நின்றுட்டுருக்கோம். அந்த சைன் போர்டு வச்சுருப்பீங்களா? அந்த சைன் போர்டு எப்படி உங்களுக்கு அந்த இடத்துல வைக்கணும்னு தோணுச்சு? ஆக்சுவலி பார்த்தா அந்த சைன் போர்டும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். பட் ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, ரிசர்வ் ஏரியா அதுக்காக வைக்கும்போது வச்சது தான். பட் ஆனால் அதை நான் நோட் பண்ணி ஒரு இது ஒன்று பார்த்தேன். இது முன்னாடியே ஒருத்தர் நோட் பண்ணி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தேன். அப்படி இது இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தான் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, சிலது வந்து நம்ம நினச்சி பண்ணியிருப்போம், சிலது வந்து நமக்கு நினைக்காமே நடக்கும். அது வந்து அப்படி வந்தது தான். அது ரொம்ப சொல்லிட்டா பயங்கர ஏதோ ஸ்பிரிச்சுவலாக போகிற மாதிரி. நான் ஸ்பிரிச்சுவலுங்கிறது என்னோட பர்சனலி ஐ ஹேவ் ஒப்பீனியன். அதை நான் ப்ரொபகேண்டா பண்ணுறதோ அது ஒரு படத்தில் மாற்றுறதோ இல்லை. பட் ஆனால் முக்கியமான சில இடங்களில் நானும் கார்த்தி சார் அதை நோட் பண்ணி பேசிட்டே இருப்போம். 2-3 இடங்களில் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் தவிர்க்கப்பட்டது கைதியில். சத்யன் சூரியன் வந்து பிரதர் வந்து மயக்கம் போட்டு ரவுண்ட் ராலியில் மேலேருந்து கீழே விழுந்து போனார். அப்போது ஓடி போய் எல்லாருமே பிடிக்கலன்னா 90 அடி பள்ளத்தில் கீழே விழுந்திருப்பார். அது மாதிரி ஒரு 3-4 விஷயம் நடக்க போச்சு. அப்போல்லாம் பண்ணி முடிச்ச ஃப்ரேம் வைக்கும்போது அங்கங்கே கூட எல்லா இடத்துலையும் ஓம் இருந்தது, நாங்கள் கவனிக்காமையே. அதை வந்து நானும் காட்சி சாரும் நோட் பண்ணி, இவன் வைக்கவே இல்லையா, நான் வந்து எங்கேயோ இருந்து நம்ம காண்டவன் நம்மளை காப்பாற்றுறாயா, எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் முடிச்சுடுவேன் படத்தை. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ் இல்லை அந்த படத்தில் அப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் தி ஏதோ விஷயமா இருந்துருக்குமே தவிர வாண்டடாக பண்ணல. நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் பர்சன். கைதியில் ஒரு ஷாட் இருக்கும், விபூதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டில்லி சொல்லும்போது, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது வேறு எந்த டைலாக் இருக்காது, வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் அந்த கான்வர்சேஷனே முடிச்சிடுவார். அது அந்த இடத்துல வந்தது எங்களுக்கு உங்களோட ரெசம்பிளன்ஸாக தான் தெரிஞ்சுது. எங்களுக்கு அங்கே கார்த்தியை பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரி. எனக்கு இப்போ 37 ஆகுது. அவ்வளோ பெருசாக லைஃப் ஒன்றும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ இந்த சினிமாக்குள்ளேன்னு வந்ததுலேருந்து பொறுப்புகள் கூட எனக்கான பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறத தாண்டி எல்லா டைமுமே எனக்கு இந்த சினிமாக்குள்ளேயே போயிடுச்சு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கல. கைதி R&D அப்போது நிறைய உள்ளிருந்து வந்த எக்ஸ்பிரஷனஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்க முன்னாடி கைதிகளாக இருந்தவங்க எல்லாரையும் மீட் பண்ணேன். அதில் அப்போது ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு
கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்த ஒருத்தர், வெளியில் பயங்கர சண்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர், அவர் பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் உள்ளே இருந்திருக்காரு. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் உள்ள சாமியாராகவே மாட்டாரான். அவர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விபூதி யாராவது கொடுத்தா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னாராம். அண்ட் அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது அந்த வரும் சொல்கிற வார்த்தைக்கு பின்னாடி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா பட்டுச்சு. நான் இவ்வளோவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். கடைசியில் எனக்கு எங்கே ஹெல்ப்புக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ நான் போய் மேலே இறைவனை பார்த்து உட்காந்துட்டேன்னு சொல்கிற மொத்த விஷயமும் அந்த வரும்னு சொன்னதில் இருந்த மாதிரியா இருந்தது. ஸோ அதுக்கு வச்சு சிரித்த முகமாகவே தான் உங்களை எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. பிரேக் ஆகிற பாயிண்ட்டுன்னு ஏதாவது இருக்கா ஒர்க்கில், சினிமா மட்டும்? ஆப்வியஸாக இது அந்த மாதிரி ஒரு வேலை தானே. அதில் என்னென்னா நான் அடிக்கடி ஆகிற ஆள் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப கையமைன்னு கத்திட்டு இருக்க ஆள் இல்லை. ஏன்னா டேக்கிட்டிஸுங்கிறத தவிர என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கோம். இப்போ நம்மளே என்டர்டெயின் பண்ணிக்கலன்னா அப்புறம் எப்படி நம்ம அடுத்தவங்க என்டர்டெயின் பண்ணுவோன்னு ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் ரெண்டாவது எல்லாரோடையுமே ஒரு பர்சனல் ரேப்போ இருக்கிறதால ஒரு டக்குன்னு இது பண்ணிட முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு சத்தம் போடுறேன் அப்படின்னா அது அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். பட் ஆனால் எல்லா தடவையும் நான் திட்டுறது வந்து மோஸ்ட்லி மைக்கில் எப்போ தான் திட்டும். பட் கேரவன் கூப்பிட்டு போய் தான் மோஸ்ட்லி ஏடிஎஸ் திட்டுறது இருக்கும். ஏன்னா அதுவுமே இன் ஃப்ரண்ட் எல்லோரும் முன்னாடியும் வேணான்னு சொல்லி. பட் ஆனால் அதான் ஒரு நாள் திட்டு விழுந்தாலும் அது அடுத்த ஒரு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறக்கான திட்டார். கோவன்றது தானே, அது வரும் அடிக்கடி வந்து அதுக்கு மரியாதை இருக்காது. ஒரு நாள் வந்துச்சுன்னா தான் அதுக்கு மரியாதை. தேங்க்யூ உங்களோட இந்த டைமுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் தெரியும். ஏன்னா ஒரு படம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தோன்னே இல்லை, நான் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் சொல்கிறேன், எனக்கு அந்த ரிலீஸ் டைமில் அந்த டெலிவரி எப்போ இந்த ப்ராடக்ட் டெலிவரி எப்போ இருந்த ப்ரெஷர் மட்டும்தான். மற்றபடி இது எல்லாத்தையுமே நான் மைண்டுக்குள்ளே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நான் படம் முடிச்சோன்னா போய் ஒரு வாரம் ஃப்ரீயெல்லாம் சுற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு எல்லா தேட்டரும் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் இது மட்டும் ஆடியன்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன் படம். ஸோ அதுக்கு பெரிய 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 நன்றி மக்களுக்கும் அண்ட் எல்லா ஜேர்னலிஸ்ட்க்கும் அண்ட் யாரெல்லாம் படத்தை பற்றி எழுதுனாங்களோ, கிரிட்டிக்ஸ், ரிவ்யூவர்ஸ், ட்ராக்கர்ஸ், அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான் படத்துக்கு கூட்டமும் வரவேற்போம். அண்ட் அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஐ திங்க் அந்த போஸ்ட் இன்டர்வியூஸ்க்கு நிறையா கொடுக்க வேணாங்கிறனால தான் நான் ஒரு 2 இன்டர்வியூவோட மட்டும் நிறுத்தி அந்த போன இன்டர்வியூ சொன்னேன் ஒரு அதர் சேனல் அண்ட் ஃபார் திஸ் சேனல். ஏன்னா இதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு அதர் ஃபிலிம். ஸோ திஸ் வில் பி தி லாஸ்ட் பேட்டி. அண்ட் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு 6 months பிரேக் எடுக்கிறேன். ஸோ அது இது மூலிமா சொல்லிவிட்டு மூவிங் forward, I mean like moving towards my next film and with all your wishes and blessings. Thank you. Thank you so much. Thank you. Cineulagam Leo celebration title sponsor நம்ம family builder and developer private limited உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Powered by Dazzler Etana, Way to Stardom, Vijay Marine Kingdom, India's first underwater tunnel aquarium, and MCR Wonder White Collections. Associate sponsor OBS Vannamahal Jeweler. ஓராயிரம் பெண்ணழகும் ஒரு பெயரை சொல்லும் அடையார் ஆனந்த பவன். Celebrate the festive season with A to B sweets and snacks. Aroma Ghee, ஆனந்த அனுபவம் அரோமா நெய்.